சென்னை ரியல் எஸ்டேட் கிராஷ் 72,000 கோடி ரூபாய் முடங்கியது எப்படி? சென்னை நகரோட ரொம்பவே மாடர்னான முகவரியாகவும் பிரம்மாண்டமான ஐடி நிறுவனங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், மெகா மால்கள் நிறைஞ்ச பகுதியாகவும் திகழ்வது பள்ளிக்கரணை. ஆனா இன்னைக்கு அதே பள்ளிக்கரணையில சுமார் 1,00,000 பட்டாதாரர்கள் தங்களது சொந்த நிலத்துல ஒரு செங்கல் கூட வைக்க முடியாமலும் 72,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருளாதாரமும் முற்றிலுமா முடங்கி போய் நிற்கும் சூழலும் உருவாகி இருக்கு. சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கரணை அப்படின்றது பறந்து விரிஞ்ச ஒரு சதுப்பு நிலமாகவும் பல்வேறு அரிய வகை பறவைகள் வாழும் இடமாகவும் சென்னை நகரோட இயற்கையான வடிகாலாகவும் இருந்தது. அப்புறம் சென்னை நகரோட விரிவாக்கம் காரணமா 2007ஆம் ஆண்டு வனச்சட்டத்தின் கீழே 698 ஹெக்டேர் பரப்பளவு மட்டும் பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிக்கப்பட்டு மீதி நிலங்கள்ல கட்டிடங்கள் கட்ட அரசு அனுமதி அளிச்சது. அதை நம்பி ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் மனைகளா பிரிச்சு விற்பனை செய்ய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களோட வாழ்நாள் சேமிப்பை போட்டு நிலங்களை வாங்கினாங்க. காலப்போக்குல சுற்றுச்சூழல் பாதுகாப்போட முக்கியத்துவம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா 2022ஆம் ஆண்டு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சர் தளம் அப்படின்னு சொல்லப்படுற ராம்சர் சைட்டாக அறிவிக்கப்பட்டு கூடுதலா 550 ஹெக்டேர் நிலங்களோட இது இணைக்கப்பட்டது. சர்வதேச விதிகளின்படி ராம்சர் தளங்கள்ல புதிய கட்டுமானங்களுக்கு அனுமதி கிடையாது. இந்த நிலையில தேசிய பசுமை தீர்ப்பாயம் எடுத்த அதிரடி முடிவின்படி பார்த்தோம்னா ராம்சர் தளத்தை சுற்றி இருக்கிற 1 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதியை பஃபர் ஜோனாக அறிவிக்க உத்தரவிடப்பட்டது. இதன் தொடர்ச்சியா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமான CMDA இந்த 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள எந்த ஒரு புதிய கட்டிட அனுமதியோ அல்லது கட்டுமான அனுமதியோ வழங்க தடை விதிச்சது. இந்த தடையால பல வருஷமா முறைப்படி பட்டா வச்சிருக்கிற சுமார் 1,00,000 நில உரிமையாளர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. தங்களோட சொந்த நிலத்துல புதிய வீடு கட்டவோ அல்லது ஏற்கனவே கட்டின வீட்டை புனரமைக்கவோ முடியாம மக்கள் தவிச்சு வராங்க. மேலும் CMDA பிளானிங் அப்ரூவல் நிறுத்தப்பட்டதால வங்கிகளும் ஹவுசிங் லோன் மற்றும் கார்ப்பரேட் கடன்களை வழங்குவதை நிறுத்திட்டாங்க. இதனால பாதியில நின்ன கட்டுமானங்களை முடிக்க முடியாம மக்களும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களும் வட்டி கட்டி பெரும் நிதி நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த பஃபர் ஜோன் எல்லைக்குள்ள அமைஞ்சிருக்கிற மெட்ரோ ரயில் நிலையங்கள், அரசு அலுவலகங்கள், பெரிய மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் அடுத்த கட்ட விரிவாக்க பணிகளும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்திய கட்டுமான நிறுவனங்களின் கூட்டமைப்பான கிரடாய் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின்படி பார்த்தோம்னா கடந்த 9 மாதங்கள்ல ஏற்பட்ட இந்த தடையால சுமார் 72,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருளாதாரம் ஸ்தம்பிச்சிருக்கு. இதுல 51,735 கோடி ரூபாய் நேரடி ரியல் எஸ்டேட் வர்த்தக இழப்பும் பத்திரப்பதிவு மூலமா அரசுக்கு கிடைக்க வேண்டிய 10,996 கோடி ரூபாய் வருவாய் இழப்பும் அடங்கும். மேலும் சிமெண்ட், கம்பி, செங்கல் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களின் ஊதியம் அப்படின்னு மறைமுகமா 8,795 கோடி ரூபாய் இழப்பும் ஏற்பட்டிருக்கு. தன்னிச்சையா 1 கிலோமீட்டர் தூரத்தை பஃபர் ஜோனா அறிவிப்பதற்கு பதிலா அறிவியல் பூர்வமா நிலப்பரப்பு மற்றும் நீர் வடிகால் அமைப்புகளை ஆய்வு செஞ்சு எல்லைகளை மறுவரையறை செய்யணும் என்றும் அதுவரைக்கும் ஏற்கனவே பட்டா வச்சிருக்கிறவங்களுக்கு தடையில்லா சான்றிதழ் அப்படின்னு சொல்லப்படுற NOC வழங்கணும் அப்படின்னு வலியுறுத்தி கிரடாய் அமைப்பு உயர்நீதிமன்றத்துல வழக்கும் தொடுத்திருக்கு. இந்த வழக்குல 1 கிலோமீட்டர் சுற்றளவை தன்னிச்சையா பஃபர் ஜோனா கருத முடியாது அப்படின்னு மாநில ஈரநில ஆணையமும் சென்னை உயர்நீதிமன்றத்துல விளக்கம் அளிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்துல நிலவும் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில தலைமை நீதிபதி அமர்வு வழக்க வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி இறுதி விசாரணைக்கு தள்ளி வச்சு உத்தரவிட்டிருக்காங்க. சென்னையை பெருவெள்ள பாதிப்புகள்ல இருந்து பாதுகாக்க சதுப்பு நிலங்களை பாதுகாப்பது மிக மிக அவசியம் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே வேளையில அரசோட அங்கீகாரம் பெற்று தங்களோட வாழ்நாள் சேமிப்பை முதலீடு செஞ்சிருக்கிற சாமானிய மக்களோட வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்படணும். நீதிமன்ற விசாரணையும் அரசோட அறிவியல் பூர்வமான புதிய எல்லை அறிவிப்புகளும் மட்டுமே இந்த 1,00,000 நில உரிமையாளர்களின் குழப்பத்துக்கும் 72,000 கோடி ரூபாய் பொருளாதார முடக்கத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு தரும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை.